இந்த பக்கத்தை காட்டிடுறேன் பார்த்துங்க. மீனிங் நீங்கள் வந்து நீங்களே எழுதிக்கலாம். நான் சொல்லின்னு போயின்னே இருப்பேன். ஒரு சில விஷயம் மீனிங் கொடுப்பேன், ஒரு சில மீனிங் கொடுக்க மாட்டேன். பட் உனக்கு அந்த வேர்டை சிம்பிளிஃபை பண்ணிடுறேன்ல, நான் சுலபமாக்கிறேன்ல. நீ இதில் வந்து 9 எழுத்து படிக்க தேவையில்ல, 11 எழுத்து படிக்க தேவையில்ல, 7 எழுத்து படிக்க தேவையில்ல, 5 எழுத்து படிக்க தேவையில்ல. இந்த ஒன்று பார்த்தேன்னா போதும், மீதியெல்லாம் அப்படியே வரும்னு நான் சொல்லும்போது உனக்கு ஈஸியாகுது இல்லை? அது போகிறதா? நீ அர்த்தத்தை வந்து டிக்ஷனரி வச்சு தேர்த்தி எழுதி போட்டு ஒரு நோட் தனியாக போட்டுக்கோ. நான் காட்டுறதெல்லாம் போட்டு எழுதின்னு வந்துன்னே உனக்கு தானே வந்து அறிவு வளர ஆரம்பிக்கும். ஆஹா, இதுக்கு இதுதான் மீனிங்கா? இஃபிகேஷன் தனியாக பிரித்து உனக்கு காட்டாங்களா எல்லாம்? இங்கிலீஷ் மாஸ்டர்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. மெனிக்கு ஸ்பெல்லிங் தெரியாதவங்கலாம் யூடியூப்பில் நடத்திக்கிறான். MENYன்னு போட்டு வச்சுக்கிறான். அதனால் ஸ்பெஷல்ன்ற ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக்னு எழுதும்போது SPECIFIC தான் ஸ்பெசிஃபிக்கு. அதில் சிஏ காணும். தவறுதல். இந்த ஹெர்ரிஸ் ஹியூமன் வாங்க, ஆணைக்கு அடி சறுக்குன்னு ஒன்று இருக்குது. ஹோம்ஒர்க் சம்டைம்ஸ் நாட் சொன்னாங்க. அது வேற. நீயே தப்பாக எழுதி போட்டா படிக்கிறவன் தப்பாக இல்லை படிச்சுன்னு போவான். அப்போ ஆர்கியூ பண்ணும்போது தப்பாக வரும் பிரச்சனை. எங்கள் மாஸ்டர் இது எழுதி போட்டார், நீ எப்படி இல்லைன்னுவா, சண்டை நடக்கணும். அப்படி கிடையாது, உஷாராக இருக்கணும். அதில் அதுக்கு சொல்ல வரேன். இந்த பக்கத்தை பார்த்துடலாம், இப்போ படித்து காட்டுறேன்ப்பா. இதில் என்ன கொடுத்துக்கிறேன்? தலைப்பில் மேலே பார்த்தேன்னா இந்த நோட்டில் இருக்கும். IFICATION 9 எழுத்து மிச்சம் பண்ணிக்கிறேன் உனக்கு. எப்படி? இது ஒரு தடவை படிச்சுன்னா போதும், மீதி எல்லாத்துலேயும் இதானே ஜாயின் ஆகுது. அப்போ திரும்பி படிப்பியா? ஆனால் நான் சொல்லலைன்னா, சப்போஸ் வேறு எங்கேயோ ஒரு வார்த்தை பார்க்குறேன் இதே ஸ்டைலில், கண்டிப்பாக படிச்சிருப்பேன். ஆமாம், படிப்பேன்னா உனக்கு அந்த மாதிரி தான் ஆக்கியிருக்காங்க. வார்த்தைங்க ஆசிரியர் பெருமக்களை நம்ம குறை சொல்ல, அவனுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க நடத்திங்கிறாங்க, அவ்வளோதான். நான் அப்படி இல்லை. அவங்களாண்ட ஒரு வருஷம் படிக்கிறது நான் 10 நாளில் காட்டுவேன். ஒரே வார்த்தை 10 நாளில் காட்டுவேன். சேலஞ்ச் வேணால் பண்ணுறேன். எடுத்துன்னு நான் தான் சொன்னேன், எனக்கு ஸ்பான்சர் கிடைச்சா ஒட்டுமொத்த இங்கிலாண்டு எட்டி பார்க்கும். ஏன்னா அவன் மொழியாச்சு இது. இங்கிலாந்து எட்டி பார்க்கும், அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் எட்டி பார்க்கும், ஜெர்மனி எல்லாம் எட்டும். அது கூட இந்தியாவுக்கு சுற்றுலா வர்ற மாதிரி இதுக்கு இதை வந்து பார்த்துட்டு போனோம். இந்த எக்ஸிபிஷன் வருவாங்க. யார் போனீங்க? யார் மணி கட்டுறது? கட்டுறீங்களா? ஸ்பான்சர் பண்ண சொல்லு, நான் குலுக்கி காட்டுறேன். ஐ கேன் ஜோல்ட் த என்டையர் வேர்ல்டு அப்படின்றேன். ஒன்று சொல்லுவேன், நீ தட்டி நீந்தேனே வந்துக்கினே இருக்கும். நான் 1000 டைட்டில் தரேன்டா. 1000 டைட்டில் அடிச்சு முடிக்கிறது. டிக்ஷனரியில் இருக்கிறது எல்லாம் பிரிஞ்சிச்சு, அவ்வளோதான். இனிமேல் எல்லா வேர்ட்ஸ் இல்லை. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1 2 கிடையாது. என்ன போய் இது அங்கே பெரிய ஆளு அறிவாளின்னு சொல்ல, நீ வந்து பேச்சில் பெரிய ஆளாக இருப்ப, கான்வர்சேஷனில். அது வந்து அதான் சொல்கிறேன்னே, கிரவுண்டில் அப்படியே பேசுறது, டீச்சருங்களை பேசுறது வச்சு வந்துட்டா. தர்றப்பூர் நீ ஸ்பீச் தசு புச்சுன்னு இங்கிலீஷில் ஸ்பீடாக பேசினா பண்ணுவேன். நாங்கள்லாம் தான் சொல்லிட்டேன், ரூட் வேர்டை கண்டுபிடிச்சி அது எப்படி உருவாகுது. சும்மா ஒன்று காமிச்சினேன்னா குழந்தைங்க கை விசில் பறக்கண்டா. போய் ரஜினியை பார்த்தா எப்படி சினிமாவில் இருக்கிறது அது மாதிரி என்ன பண்ணுவேன். குழந்தைங்களுக்குன்னா இது தெரியாத குழந்தைங்க, தெரிஞ்சவங்க அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா இஃபிகேஷன் தலைப்பில் படிச்சிருக்க மாட்டான். ஒருவேளை ஷன்னுன்னா கூட கேள்விப்பட்டிருப்பான். TION இது சேர்த்துங்க லாஸ்ட்டில் வந்தாங்க. இஃபிகேஷன்லாம் பிரித்து கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு டீப்பாக ஸ்டடி பண்ணியிருக்கணும். அது சொல்லிக்கிறேன் பாரு. இஃபிகேஷன் 9 எழுத்து மிச்சம் பண்ணிட்டுனா ஃபஸ்ட்டில் பாரு, குவால், QUAL. அவள் தான். இது படிக்க முடியாது அவனால். எவ்வளோ பெருசாக படிக்க முடிஞ்ச ஒன்றால் இது படிக்க முடியாதா? அடுத்தது குவால்னா குவாலிஃபிகேஷன், இஃபிகேஷன் ஜாயின் ஆகுது பாரு. அடுத்தது குவான்ட், QUANT, இஃபிகேஷன் ஜாயின் ஆகுது. அடுத்தது RECT, RECT, இஃபிகேஷன் ஜாயின் ஆகுது. அடுத்தது VER, வெரிஃபிகேஷன் ஜாயின் ஆகுது. அடுத்தது பாரு யூனிஃபிகேஷன், எல்லாத்தையும் ஒன்றா ஆகுது. UN ஜாயின் ஆகுது பாரு. அடுத்தது பெர்சானிஃபிகேஷன், உருவகப்படுத்துதல்னு ஒரு வேர்டு. நிறைய இதில் அர்த்தம் எல்லாம் தெரியும். நான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிறேன் இல்லையா, அதனால் எழுதி போட்டுறேன். நீங்கள் அர்த்தத்தை கண்டுபிடிச்சி செட் பண்ணிக்கோ. வேறு ஒன்றும் பேர் டிக்ஷனரியில் போனீங்கன்னா வரப்போகுது. ஆனால் மினிமம் 500 ரூபாய் டிக்ஷனரியில் தான் மீனிங் கிடைக்கும். 30 ரூபா 40 ரூபா டிக்ஷனரியில் யூ கேனாட் லொக்கேட் சச் வேர்ட்ஸ். இவ்வளோ பெருசாலாம் இருக்காது. ரைட், ஓகே. பெர்சானிஃபிகேஷன் சொல்லிட்டேன். அடுத்தது பார், கிராட்டிஃபிகேஷன். கிராட்டிஃபிகேஷனாக கை விட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது தேர்தலில் ஏதாவது சாதகமாக எதிர்பார்த்து எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல, அதுக்கு அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு எதனா கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி சொல்லும்போது நீ டிக்ஷனரி பார்த்து எழுதி தெரிஞ்சுக்கோ. கிராட்டிஃபிகேஷன், மாடிஃபிகேஷன், மாடிஃபை பண்ணுறது, மாடிஃபிகேஷன். இது கிராட்டுன்னா கிராட்டிஃபிகேஷனில் GRAT தான் வரும். இது இஃபிகேஷன் அதில் இருக்குது. மாடிஃபிகேஷன் MOD மட்டும்தான். இஃபிகேஷன் அதில் இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ ரேட்டிஃபிகேஷன், RAT,
ரேட்டுன்ற வேர்டு இஃபிகேஷன் அதுலேயே இருக்குது. அதுக்கப்புறம் பாரு நல்லிஃபிகேஷன், நல்லிஃபைன்னு சொல்லுவாங்க, கேன்சல் பண்ணணும் ஒன்றுமே இல்லாத மாதிரி. அதெல்லாம் வர வேர்டு தான் அது. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் தான் சொல்லிட்டேன். நான் உனக்கு டவுட் வருது சார், எழுதி போட்டுக்குது இதில் தப்பு சார் இந்த ஸ்பெல்லிங், எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறேன்னு. யானைக்கும் அடி சறுக்கும் அது வேற, இருந்தாலும் தவறு இருந்தால் திருத்திக்கு போகிறேன் அதெல்லாம். ஆனால் இதுக்கு எதுக்கும் நான் மீனிங் எழுதி போடல. உன்னுடைய வெக்காபுலரி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி செய்கிறேன். கேட்காத, உனக்கு ஐடியாஸ் எல்லாத்தையும் வேர்ட்ஸை சிம்பிளாக ஆக்கிட்டேன். இனிமேல் நீ அதான் சொன்ன, நீச்சல் நான் கற்றுக் கொடுத்துட்டேன். நீ சின்ன குளத்தில் அடிச்சானா நீ கடலில் அடிச்சானா ஒன்று தானே. உனக்கு நீச்சல் தெரிஞ்ச பிறகு தானே அடிக்கவே போகிற. அந்த மாதிரி தான் இதுக்கு மீனிங் நீ ஆட்டோமேட்டிக்காக நீயே எடுத்து கண்டுபிடிச்சி, இல்லை உனக்கு தெரிஞ்ச விளையாண்ட வச்சு டிக்ஷனரி எப்படி பார்க்கணும் கற்றுன்னு தெரிஞ்சு அதை கூட கற்றுருவேன். போர்டு வரும்போது கற்றுறேன் டிக்ஷனரி எப்படி பார்க்கணும். தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, இருக்கிறாங்களா தெரில கிராமங்களில். ஏன்னா இன்னும் வார்டு நம்பர் நிற்கிறான். அதனால் டிக்ஷனரி பற்றி தெரிஞ்ச அவேர்னஸ் இருக்குது சான்ஸே இல்லை. சரி பார்க்கலாம். அதனால் தெரிஞ்சுங்க இதுதான். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை நீ சேர்த்துனே வர. ஒரு நாளைக்கு எந்த நான் 1 கோடி வார்த்தை ஒரே டைமில் கொடுப்பேன்றேன். நான் இந்த அடுத்தது கொடுக்க போகிறேன். நீ எழுதவே தேவையில்லை, வாயில் சொல்லவும் புரிஞ்சுப்பேன். இதெல்லாம் எழுதினா காமிச்சேன், அது காட்டவே மாட்டேன், வாயில் மட்டும் சொல்லுவேன். அடுத்ததில் வரேன்.